நாம் எதிர்பார்க்காதது, விரும்பாதது நிறைய நிகழ்வுகள் நாம் தொடர்ந்து இருந்தால் கூட ஒரு நினைவேந்தல் நிகழ்வு என்கிற ஒரு நிகழ்வு மனசுக்கு இறுக்கமான ஒரு நிகழ்வு, யாருக்கும் அமையக்கூடாது, வரக்கூடாது, வராமல் இருக்க முடியாது என்பது யதார்த்தமான கூட குறித்த வயது முதிர்ந்து வருகிற நிகழ்வுகளை தாண்டி காலம் நமக்கு இப்படி ஒரு நிகழ்வை கையளித்திருக்கிறது தவிர்க்க முடியாமல். இறப்பு என்பது பெரும்பாலும் கடந்து போகிற விஷயமாக இருக்கிற இந்த சூழலில் நேற்றை கூட கிட்டத்தட்ட 40 மனித உயிர்கள் பறிபோயிருந்தவர்கள் கூட எல்லாமே அடுத்தடுத்த நிமிடங்களில் வெறும் செய்திகளாகவும் ஒரு அந்த நேரத்து உச்சுக்கொட்டுகிற விஷயமாக இருக்கிற சூழலில் தொடர்ந்து நம்மோடு இயங்கிக் கொண்டுள்ள தோழர் ரவி அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்வை திட்டமிட வேண்டும் என்கிற அடிப்படையில் நிகழ்வை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். நிகழ்வின் முதல் நிகழ்வாக தோழர் அவர்களின் படத்திறப்பை தோழர்கள் கார்த்தியும் சதீஷும் படத்திறத்தை திறந்து வைக்க எல்லோரும் படத்திற்கு நினைவேந்தல் அஞ்சலி மலர் அஞ்சலி செலுத்த அதன் பின் நிகழ்வு துவங்கும்.
சில பதிவுகளை பார்த்து அதன் நீட்சியாக ஒரு மலர் வெளியிட வேண்டும் என்கிற சிந்தனை வரும்போது தொடர்போடு பகிர்ந்து கொண்டோம். நினைவு மலர் முகநூலில் வந்து அவர் குறித்த பல்வேறு செய்திகள் பதியப்பட்டிருந்தது. அதோடு சேர்ந்து அவர் இல்லத்தினர் மற்றும் அவருடைய நண்பர்களிடம் அவர் குறித்தான செய்திகள் பெற்று நினைவு மலரை திட்டமிட்டு வடிவமைத்தோம். இந்த நினைவு மலர் இது வந்து நன்றி சொல்வதற்கான இந்த இடம் இல்லை என்றாலும் கூட நண்பர் சதீஷ் அவர்களுக்கும் தூசோ பெருப்பர் அவர்களுக்கும் பெரிய அளவு நான் நன்றி சொல்ல வேண்டும். மலர் குறித்தான செய்திகள் கிட்டத்தட்ட 37 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு 5 நிமிடம் கூட கண் தூங்காமல் சதீஷும் நானும் அந்த மலரை தயார் செய்தோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியத்திலிருந்து திங்கள் செவ்வாய் அதிகாலை வரையும் 5 நிமிடம் கூட தூங்காது இந்த மலர். அப்போதும் எங்களுக்கு நாங்கள் இன்னும் வந்து அது எந்த சலிப்பும் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சோம். அது தோழருக்கான விஷயம் என்கிற அடிப்படையில் அது துணிகிறோம் கருதுகிறோம். அதன் பின் சதீஷ் வந்து அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போனார். இதனால ரொம்ப சிரமத்துக்கு ஆளானார். 1 மணிக்கு அந்த புத்தகத்தை தயார் செய்து விட்டு வீட்டுக்கு போய் 3 மணிக்கு கடுமையான வயிற்று வலியில் வந்து மருத்துவமனையெல்லாம் போயிட்டு வந்தார். அதெல்லாம் செய்தி இல்லை. இன்னும் கூட சொன்னார், இன்னொரு நாள் ஆயிருந்தாலும் அதை தயார் மனதில் இருக்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு சதீஷ் என்னோடு சேர்ந்து சதீஷ் 2 பேருக்கு வந்து அந்த புத்தகத்தை தயார் செய்தோம். தொடர் கனல் அவர்கள் ஒரு முழு நாள் விடிய அதுக்கான பிழை திருத்தல் செய்து, ஏன்னா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமைக்கு புத்தகம் அனுப்பணும் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சோம். செவ்வாய்க்கிழமை புத்தகமான சென்னை அனுப்பிச்சு 2 நாளில் அந்த புத்தகத்தை வந்து நமக்கு புத்தகமாக நேற்று இரவு கை கிடைக்கிற அளவுக்கு வேகமாக செய்து கொடுத்த தூசோ பிரபாகர் எல்லோருமே தொடர் ரவிக்காக செய்த அர்ப்பணிப்பு என்று நான் இந்த விஷயங்கள் பார்க்கிறேன். அந்த தேநீர் கோப்பையில் ஒழையும் தோழமை மலரை தோழரின் வாரிசுகளாக இருக்கும் மணிபாரதியின் புதல்வர் மகிழ் கார்த்தி வெளியிட காவியாவின் புதல்வி யாழிசை அந்த மலரை பெற்றுக்கொள்வதாக ஏற்பாடு. அவர்கள் குடும்பத்தினரோடு மேடைக்கு வந்து மகிழ் கார்த்தி வெளியிட காவியா பெற்றுக்கொள்கிற நிகழ்வு புத்தக வெளியீடு. தழைத்திட பயங்கிய கருணை மழைபொழி மழையே போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. இந்த நினைவேந்தல் நிகழ்விலே எல்லோரும் பங்கு பெற்று அவருக்கு நம்முடைய உணர்வுபூர்வமான வெளிப்பாடுகளையும் ஒரு நூலினை அவர் நினைவுகளை தாங்கி நம்முடைய உணர்வுகளை தாங்கி வெளியிடுவதையும் ஒரு கடமையாக கொண்டு இந்த சன்மார்க்க சங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய அனைத்து அவருடைய நண்பர்களுக்கும்
தாய்மார்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய கனிந்த இதை தெரிவித்துக் கொள்கிறேன். பதியம் நிகழ்வு ஐயா அவர்கள் வாச அவர்கள் வந்து என்னிடம் நிகழ்ச்சிக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார்கள். ரவி ஐயா அவர்களை எங்களுடைய குடும்பத்து உறவினர் என்பதிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இருப்பினும் ரவி ஐயா அவர்களை நான் அவருடைய தேநீரகத்திலே தான் நான் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அடிக்கடி என்றாலும் அதிகமாக இருக்காது. ஒன்றிரண்டு போது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு நிகழ்வை பற்றி நமக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. தோழமை மிக்க அவருடைய நண்பர்கள் எப்பொழுதுமே ஒரு குழுவாக நெகிழ்வாக மன நிறைவோடு கூட உரையாற்றி கொண்டிருப்பார்கள். அவருக்கென்றே அமைந்த அந்த தோழமை. ஆகவே அந்த தோழமையை பார்த்து நான் வியப்படைவேன். தோழமையாக நம்மை உனக்கு தந்தனம் அப்படிங்கிறது ஒரு அடி தேவாரத்தில் இருக்கக்கூடிய அடி. இறைவனே நான் உன்னுடைய தோழன் என்று தன்னை அறிவித்துக் கொள்வதாக அந்த செய்தி. ஆகவே இந்த இயற்கையோடு இணைந்த நாம் எல்லோருடனும் தோழமை பாராட்ட வேண்டும். உலகம் முழுவதும் அந்த தோழமைக்கு உரிய உணர்வோடு நாம் கலந்து மகிழ்விக்க வேண்டும் மக்களை என்பதுதான் பதியம் அமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக நான் கருதுகிறேன். அப்படி ஒரு அமைப்பு இந்த நல்ல ஐயா நினைவு அந்த நிகழ்ச்சியாக அவருடைய நினைவுகளை சுமந்து வருகின்ற இந்த இதழனையும் வெளியிடுவது குறித்து நான் உண்மையிலேயே நான் அந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு தோழமையாக பழகுவது இந்த காலத்திலே அரிதாகி வருகிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நிறைய நண்பர்கள் ஒரு நல்ல தோழமை இல்லையே என்று இந்த உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நட்பு என்று சொன்னாலும் சரி, அல்லது நம்முடைய உணர்வுக்கேற்றவர்கள் கூடியிருந்து ஒரு நல்ல ஒரு சூழலை இந்த உலகம் உருவாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக கூடியிருந்தாலும் சரி, அந்த நோக்கம்தான் இங்கே இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக அறிவேன். ஆகவே அப்படிப்பட்ட ரவி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த லட்சியத்தை நோக்கி பயணித்திருக்கிறார். அந்த பயணத்துக்கு நண்பர் பாரதிவாச அவர்களும் துணை இருந்திருக்கிறார். பல நாட்கள் இந்த புத்தகத்தை தயாரிப்பதிலே உள்ள சிரமங்களை அவர் சொன்னார். ஏனென்றால் நெடிது நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு புத்தகத்தை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு ஆர்வம் இருந்தால் அவர் அதை நிறைவேற்றி வைத்திருக்கின்றார். நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அக்தேதுணி. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பும் அருளும் தான் முக்கியம். அதாவது அன்பும் அருளும் தான், அதுதான் எல்லாம். எந்த நோக்கமும் அதுக்குள்ளே அடங்கிவிடும். அருளாற்றார் அருளுடையார் எல்லாம் உடையார் என்று சொல்லுவார் வள்ளுவர் கூட. ஆகவே நாம் இந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கிறோம். இந்த சமுதாயத்தை நம்மை தாங்கி நிற்கிறது. இரண்டும் ஒன்றில் ஒன்று பிரிக்க முடியாதவை. அந்த பிரிவர நாம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய உணர்விலே நாம் வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் இரக்கத்தில் இரக்கமாகவும், மகிழ்வில் மகிழ்ச்சியோடும், துன்பத்தில் நெகிழ்ச்சியோடும் நம்முடைய வாழ்க்கை சூழலை நாம் அமைத்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இது. காலையிலே இருந்து நீங்கள் வந்து
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் உணர்வுகளை எங்களோடு கலந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி பாராட்டி, ஐயா அவர்கள் நம்மிடையே ரவி அவர்கள் இல்லை என்றாலும் இது இயற்கை நிலையாமைதான் நமக்கு இயற்கை. நாம் நிலைத்த பணிகளை செய்ய வேண்டுவது என்பதுதான் நம்முடைய கடமை. ஆகவே அந்த நிலையாமை இருக்கலாம் ஒரு பக்கம். யாருக்கு நிலையாமை என்பது? நம்முடைய யாக்கைக்கு உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். ஆதலால் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கின்ற அந்த நோக்கிலே நாம் சிந்திக்க வேண்டும். உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்து இந்த உலகத்துக்கு உவப்பையும் உறுதுணையாக வளர்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ரவி ஐயா அவர்களுடைய குடும்பத்துக்கும் மற்றும் நண்பர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய கனிந்த நிகழ்வையும் அன்பையும் தெரிவித்து இத்தோடு நிறைவு செய்கிறேன். நாம் மறவா தேநீர் மகனே என்ற தலைப்பிலே நாம் நினைக்கும் அந்த ரவியவர் தேநீர் நாவினிக்கும் இங்கு நீங்கா நினைவினில் தேன் சுரக்கும் அந்த இலக்கிய பாசறை தோள் கொடுக்கும் ஒரு நட்பின் வரையறை போய் வருக நண்பா பாடுவேன் ஓய்வெடுக்க வெண்பா. நாம் நினைக்கும் அந்த ரவியவர் தேநீர் நாம் வினிக்கும் இங்க நீங்கா நினைவினில் தேன் சுரக்கும் அந்த இலக்கிய பாசறை தோள் கொடுக்கும் ஒரு நட்பின் வரையறை போய் வருக நண்பா பாடுவேன் ஓய்வெடுக்க வெண்பா. பால் கலந்த பல கவிதைகள் கலந்திட தேன் சுவைதனில் சர்க்கரை இசை தேட பால் கலந்த பல கவிதைகள் கலந்திட தேன் சுவைதனில் சர்க்கரை இனி தேட டீ வடித்து பல நெஞ்சில் நினைத்திட டீ வடிந்து பல நெஞ்சை நினைத்திட தீ மிகும் பல இலக்கியம் பகிர்ந்தாய் போய் வருக நண்பா பாடுவேன் ஓய்வெடுக்க வெண்பா. பாரதி வள்ளுவன் பெரியார் முதற்கொண்டு கூறும் பொன்மொழி சுவர் தண்ணில் துளங்கிடும். பாரதி வள்ளுவன் பெரியார் முதற்கொண்டு கூறும் பொன்மொழி சுவர் தண்ணில் துளங்கிடும். வேர்விடும் அன்பினை கூறிடும் களமாய் வேர்விடும் அன்பினை கூறிடும் களமாய் விருந்தினை படைக்கும் புதுமையின் மகனே போய் வருக நண்பா பாடுவேன் ஓய்வெடுக்க வெண்பாம் போய் வருக நண்பா பாடுவேன் ஓய்வெடுக்க வெண்பாம். கூடும் தோழர்களில் சுவைதனில் நிறைந்தாய் வீடு பிரிந்த பின்னும் நெஞ்சின் நிறைந்தாய். கூடும் தோழர்களின் சுவைதனில் நிறைந்தாய் வீடு பிரிந்த பின்னும் நெஞ்சினில் நிறைந்தாய். ஏடு முழுவதும் நினைவாய் வழிந்தாய் ஏடு முழுவதும் நினைவாய் வழிந்தாய் என்றும் நிலைக்கும் ஒரு வாழ்வை அடைந்தாய் போய் வருக நண்பா பாடுவேன் ஓய்வெடுக்க வெண்பா. நாம் நினைக்கும் அந்த ரவியவர் தேநீர் நாவினிக்கும் இங்கு நீங்கா நினைவினில் தேன் சுரக்கும் அந்த இலக்கிய பாசறை தோள் கொடுக்கும் ஒரு நட்பின் வரையறை போய் வருக நண்பா பாடுவேன் ஓய்வெடுக்க வெண்பா போய் வருக நண்பா பாடுவேன் ஓய்வெடுக்க வெண்பா. தோழா, உன்னை என்னவென்று அழைப்பேன் நான்? நீ கவிஞனா? இல்லையே. உனது கவிதையை யாரும் பார்த்ததில்லையே. நீ கதை சொல்லியா? இல்லையே. உண்மையை தவிர வேறு பேசி பழக்கம் இல்லாதவனாயிற்றே நீ கட்டுரையாளனா? இல்லையே. கட்டுக்கதைகளை கட்டுரைப்பவனாயிற்றே. நீ பாடகனா? இல்லையே. வயிற்றுப்பாட்டுக்கு வாழ்க்கையை கையேந்த விடுபவன் இல்லையே.
நீ நடிகனா? இல்லையே. பிறரைப் போல நடிக்க தெரியாதவனாயிற்றே. நீ இலக்கியவாதியா? இல்லையே. உன் வாழ்க்கையே ஒரு இலக்கியமாயிற்று. நீ பாரதி போல் போராட்டக்காரன் அல்ல. நீ பெரியாரை போல் எதிரிகளிடம் சமர் புரிந்தவனும் அல்ல. நீ மார்க்ஸை போல மாபெரும் ஆசானும் அல்ல. நீ சேக்குவராவை போல் தோக்கியை சுமந்தவனும் அல்ல. நீ சார்லி சாப்ளின் போல் வல்லரசை சீண்டி விளையாடியவனும் அல்ல. இருந்தும் பலாச்சுளையில் தேனீக்கள் போல உன்னை மொய்த்து கிடக்கிறோம் நாங்கள். பலாச்சுளையில் தேனீக்கள் போல உன்னை மொய்த்து கிடக்கிறோம் நாங்கள். நீ தலைவர்களை நெஞ்சில் சுமந்தவன். நீ தலைவர்களை நெஞ்சில் சுமந்தவன். அவர்கள் கொள்கைகளை குருதியில் கலந்தவன். அவர்கள் கொள்கையை குருதியில் கலந்தவன். அதனால்தான் பலாச்சுளையில் தேனீக்கள் போல உன்னை மொய்த்து கிடக்கிறோம் நாங்கள். நான் என்ற செருக்கை கலைந்தவன் நீ. நான் என்ற செருக்கை கலைந்தவன் நீ. நாம் என்ற சமத்துவ வழிகாட்டினி. நாம் என்ற சமத்துவ வழிகாட்டினி. இலக்கியத்தால் நிரம்பிய குவளையோடு கொஞ்சம் தேநீரும் தந்தவன் நீ. இலக்கியத்தால் நிரம்பிய குவளையோடு கொஞ்சம் தேநீரும் தந்தவன் நீ. அரசியல் கலந்த தின்பண்டங்களை பரிமாறி மகிழ்ந்தவன் நீ. அரசியல் கலந்த தின்பண்டங்களை பரிமாறி மகிழ்ந்தவன் நீ. பகுத்தறிவும் பட்டறிவும் பயனறிவாய் மெலிந்திட இடமும் அளித்தவன் நீ. பகுத்தறிவும் பட்டறிவும் பயனறிவாய் மெலிந்திட இடமும் அளித்தவன் நீ. பதியமும் தளிரும் நொய்யலும் கொஞ்சி விளையாட இடமும் கொடுத்தவன் நீ. பதியமும் தளிரும் நொய்யலும் கொஞ்சி விளையாட இடமும் கொடுத்தவன் நீ. திருப்பூர் தேநீரக சுவையூறிய நாக்கால் சுவைக்க முடியவில்லை புதிய வரவுகளை. திருப்பூர் தேநீரக சுவையூறிய நாக்கால் சுவைக்க முடியவில்லை புதிய வரவுகளை. தோழா, உனது இழப்பு தோழமையின் பிறப்பு. சிலரின் மரணம் இறையோட லேசனது. அதாவது ஒரு லட்சியத்திற்காக துறக்கப்படும் உயிரானது மலையை விட கனமானது என்று தோழர் மாவோ சொல்வார். இன்றைக்கு ஒரு மனிதனை அவன் வாழும் காலங்களில் அவன் முன்பு அவரை குறித்து எவ்வளவோ உரையாடல்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் சட்டென்று ஒரு மனிதன் இறந்து விட்டால் உறவினர்கள் அதிகபட்சம் 3 நாட்களும், அவருக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் 1-2 நாட்களும், அவரது துணைவியார் மகன் மகள்கள் என்பவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நினைத்து பின்பு இயல்பாக அதை கடந்து செல்லும் அவசர உலகில் இன்றைக்கு ஒருவரை நினைத்திருப்பது அல்லது அவர் குறித்த ஒரு நிகழ்வை நடத்துவது அல்லது அவருடைய மரணம் மிக வலி நிறைந்த ஒன்றாக பேசப்படுவது என்பது உண்மையிலேயே அந்த மனிதன் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை, அவன் சமூகத்தில் எப்படியான பாத்திரத்தை பங்காற்றியுள்ளார் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவரை நினைவுகூர்வது என்பது அரிதாகி போனது. மரணங்களை அடுத்தடுத்து கடந்து செல்கிறோம். யாரும் அப்படியாக நெஞ்சில் நினைத்து கொண்டெல்லாம் துக்கப்பட்டு கொண்டெல்லாம் இல்லை. இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிரச்சனை என்று போய்கொண்டே இருக்கிறது. தோழர் தேநீரகம் ரவி அவர்களுடைய இழப்பு சட்டென்று உண்மையிலேயே இன்று வரை நம்மால் அதை ஜீர்ணித்துக் கொள்ளவில்லை. தோழர் பாரதிவாசன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மரணம் என்பது அனைவருக்கும் ஒரு நாள் வந்தே தீரும். அப்படிலாம் 100 வருஷம் 200 வருஷம்லாம் வர வாங்கிட்டுலாம் யாரும் இங்கே வரல, செத்து தான் போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் சிலருடைய அந்த திடீர் என்ற அந்த மரணங்கள் உண்மையிலேயே மனதை வந்து அடுத்து அச்சப்பட வைக்கக்கூடிய அளவில் இருக்கு. தோழர் தேனீரம் ரவி அவர்களுக்கு எனக்கும் மிக நீண்ட வருடங்கள் அப்படிலாம் வந்து ஒரு 20-30 வருடங்கள் தோழமை நட்பு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப குறுகிய காலம் தான். ஒரு 10-15 ஒரு 10 வருடங்களுக்குள்ளான ஒரு இறுக்கமான அல்லது வந்து ஒரு கடுமையான மனிதராகத்தான் நான் முதல்ல நான் பார்த்தேன். அவருடைய அடுத்தடுத்து அவரோடு தோழமை பாராட்டும் பொழுது இப்படி ஒரு தோழரா, இப்படி ஒரு குழந்தை மனம் கொண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து அவருடைய என்னோட நட்பு அல்லது தோழமை என்பது மிக நான் சொல்லுவேன். இன்னும் என்னன்னா அவர் சில நேரங்களில் வந்து ஒரு தந்தையாக உணர வைப்பார், சில நேரங்களில் தோழராக, சில நேரங்களில் நண்பராக, சில நேரங்களில் என்னுடைய பார்வையில் ஒரு தந்தையாக உணர வைப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தோழர் ரவியினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு திருப்பூரில் இருக்கிற பல்வேறு இலக்கிய நண்பர்கள், ஆளுமைகள், அவருடைய குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் வந்து மரணிப்பது என்பது மரணிக்கிற வயதல்ல, ஒரு 63 வயதில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் என்பது ஒரு சோகம்தான். இருந்த போதிலும் அவர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பழக்கம் குறைவு. திருப்பூர் வந்து வடக்கு தெற்குன்னு பிரிஞ்சிருக்குது. தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, வடக்கு பகுதியிலேருந்து வரல. ஏன்னா ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது. நாங்களாம் எப்போவாவது அபூர்வமாக தான் தோழர் ரவி சந்திப்போம். கடைகளில் அல்லது இலக்கிய சந்திப்புகளின் போது அல்லது புத்தக திருவிழாவின் போது அவரை சந்தித்து உரையாடுகிற போது அவர் ரொம்ப ஒரு அன்பாகவும் ஒரு இணக்கமான வழக்கு முறையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லை, பொதுவாக வந்து கடைகளில், வியாபார ஸ்தலங்களில் அரசியல் பேசக்கூடாது என்று போர்டுகள் பல இடங்கள் வைத்திருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவருடைய கடைகளில் அரசியல் பேசலாம், இலக்கியம் பேசலாம், உரையாடலாம் என்கிற ஒரு புதிய அந்த பழக்கத்தை பல பேர் பழகியிருந்தாங்க கூட அதை அங்கீகரித்து அந்த உரையாடல் நடத்துவதற்கான ஒரு இடமாக தோழர் ரவி அவர்கள் மாற்றி அமைத்திருந்தார். அது மட்டும் இல்லை, பகுத்தறிவு கொள்கையில் ஒரு பற்றுறுதி, ஒரு சமரசமில்லாத ஒரு பற்றுறுதி. தனக்கு பின்னாலும் கூட அவருடைய குடும்பத்தார் அதே நிலைமையில் இருந்து அந்த சடங்குகள் எல்லாம் செய்தது, அந்த சடங்குகளற்ற ஒரு சடங்காக செய்தது சாதாரண விஷயம் அல்ல. அப்படியெல்லாம் அவர் பயிற்றுவிச்சிருக்காரு, அந்த குடும்பத்தையே பயிற்றுவிச்சிருக்காரு. அப்படிங்கிற போது ரொம்ப உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்து எந்த முறையில் அஞ்சலி செலுத்துறது, அவருடைய மாதிரி அவர் மாதிரி நாம் எல்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி தமிழ் மீது, பகுத்தறிவு மீது பற்றுறுதி கொண்ட தோழருக்கு நாம் இந்த நேரத்தில் அஞ்சலி செலுத்துகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த பற்றுறுதி மிக்க அவர் மாதிரி இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை. மற்றதெல்லாம் வந்து ஒரு சமரசம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம் வந்துடக்கூடாது. அவர் அதை நோக்கி நாம் போகணும். எல்லோருமே அந்த பகுத்தறிவு பாதையை நோக்கி, விஞ்ஞான பார்வையை நோக்கி நாம் செல்ல வேண்டியது என்பது அவசியம். ஆனால் இந்திய சூழல் என்பது ரொம்ப ரொம்ப சிக்கல் மிகுந்த, வஞ்சகம் மிகுந்த ஒரு இந்திய சூழல். இந்து மதத்தையே ரெண்டாக பிரித்து நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ நாட்டார் தெய்வத்தை நம்ம வழிபடுறோம். அது எப்படி தெய்வ மறுப்பு உள்ளவர்கள் நாட்டார் சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு கருத்து நம்மகிட்ட வந்தால் என்ன பதில் இருக்குன்னு மாட்டார். சாமி கும்பிடுறோம், அது நாட்டார் வழிபாடு. அது எப்படி தெய்வ வழிபாடை மறுக்கிறவர்கள் எப்படி கும்பிடலாம்னா இன்றைக்கி அது தேவை இருக்குது. ஏன்னா வஞ்சகமும் சூழ்ச்சியும் இருந்த பார்ப்பனிய சூழல்
இன்றைக்கி நம்ம மக்களை வந்து பிரித்தாழ்கிற ஒரு சூழ்நிலைமையில் சரியாக புரிந்து கொண்டு சில சமயத்தில் அதை வந்து சமரசம் செய்து கொள்வது என்று அர்த்தமில்லை. அதை நோக்கி போயிட்டு இருக்கிற போதே எல்லாம் இப்போதே முழுமையாக அடைய வேண்டும் என்ற தவறான புரிதல் நம்மிடம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதை நோக்கி செல்ல வேண்டும். பகுத்தறிவு பாதை, அதே மாதிரி விஞ்ஞான சோசலிசம், இதை நோக்கி செல்கிற போது சில சமயத்தில் நாம் அந்த மாதிரி ஒரு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தால் அதை உடனடியாக சமரசம் செய்து கொண்டு பின்வாங்கி விட்டார், சமரசம் செய்து கொண்டு விட்டார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டியதில்லை. அந்த வழிதான் நாம் அவருடைய மரணத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடமாக நினைக்கிறேன். இன்னொன்று, அவருடைய மரணம், இன்றைக்கு இவருடைய மரணம், அதே போல் சமீபத்தில் பீலா அவருடைய மரணம், இந்த மரணமெல்லாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இந்த முதலாளித்துவ சமூகம் மிகவும் லாப வெறியோடு நடந்து கொள்கிற காரணத்தால், சுற்றுப்புறச் சூழல் மிகவும் மாசுபட்டு போன காரணத்தால் ஏராளமான இந்த மாதிரி இடைமரணங்கள் ஏற்படுகிறதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாளி இந்த மரணங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் லாப வெறி கொண்ட இந்த முதலாளித்துவத்தை வேறறுக்காமல் இந்த மாதிரி துர்மரணங்களை, இடையில் ஏற்படுகிற மரணங்களை தவிர்க்க முடியாது. அப்பொழுதும் ஏற்படலாம். இருந்தாலும் கூட மூலகாரணமாக இருக்கிற சுற்றுச்சூழலை கெடுக்கிற இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை வேறறுக்கிற விஷயத்திற்கு நாம் பாடுபடுவது என்பதுதான் ரவிக்கு செலுத்துகிற அஞ்சலியாக இருக்க முடியும். அதே போல் இன்றைக்கு நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆங்காங்கே சிறு சிறு அமைப்புகள், சிறு சிறு நிலைமைகளிலே ஏற்படுகிற அமைப்புகள் எல்லாம் தீர்வை கண்டுவிட முடியவில்லை. ஒரு பொதுவான இன்றைக்கு இருக்கிற ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிற நிலைமையை நோக்கி செல்லாமல் சிறு சில இடங்களில் மரம் நடுவது அல்லது வேறு ஏதாவது சிறு சிறு செய்கள் செய்வது நல்ல விஷயம்தான், சமூகத்தின் நல்ல செய்வதுதான். ஆனாலும் கூட இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வேரோடு வேரடி மண்ணூரும் இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதுதான் ரவி அவர்களுக்கு செய்யக்கூடிய அஞ்சலி. அவர்தான் அதற்காகத்தான் அந்த பாதையில் அவர் சென்றார், அதற்காகத்தான் உரையாடினார், அதற்காகத்தான் அவர் உறுதியாக இருந்தார். அந்த வகையிலே நிறைய தோழர்கள் வந்திருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற முகமாக இங்கே வந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.